590 12th எடுத்திருக்கேன். நான் 10th 418 தான் எடுத்தேன். அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அழுதேன். அதுக்கப்புறம் 11th சார்லாம் எங்கள் கிளாஸ் சார்லாம் சொல்லுவார், 10th போனால் மார்க் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தடுத்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் 11th மார்க் எடுத்தேன். அதே மாதிரி இப்போ 12th 590 எடுத்திருக்கேன். ஸோ என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அண்ட் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் முக்கியமாக தேங்க்ஸ். என்னோட ஸ்டாஃப், என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ். ஸ்காலர்ஷிப் 10th எடுத்ததுக்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. நான் ஹரிணி, நான் பர்னி பார்க் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th 590 எடுத்திருக்கேன். என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். நான் 10th 418 எடுத்தேன். இப்போ 12th 590 எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு தேங்க்ஸ். என்னோட ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே, என்னோட சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். உங்களோட குறிக்கோள்மா அடுத்தது என்ன? நான் இப்போ டிகிரி முடிச்சுட்டு சிஏ பண்ணலான்னு பிளான். சொல்லுங்க. என் பேர் எஸ்ஜி ஹர்னி. நான் பர்னி பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், கரூரில். நான் இந்த 12th போர்டு எக்ஸாமில் 596 out of 600 எடுத்திருக்கேன். அதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 98 அண்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் 100 எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேருக்கு என்னுடைய கிரேட்ஃபுல்னஸ் நான் காட்டணும். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நான் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு, எஸ்பெஷலாக கரஸ்பாண்டன்ட் சார், செக்ரட்டரி சார் அண்ட் செக்ரட்டரி மேம், அப்புறம் நம்ம சீனியர் பிரின்சிபல் சார் இருக்கும், என் கிளாஸ் டீச்சர், அப்புறம் எனக்கு நடத்தின எல்லா ஸ்டாஃப் டீச்சர்ஸ், அப்புறம் என்னுடைய நான் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் ஸ்டாஃப் டீச்சர்ஸும் மோட்டிவேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் என் பேரண்ட்ஸ் அடுத்து சொல்லணும்னா, எஸ்பெஷலாக எங்கள் அம்மா, அப்பா அண்ட் மை பிரதர், இவங்க இல்லைன்னா வீட்லேயும் ஒழுங்காக படிச்சிருப்பேன்னா தெரியாது. அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் அம்மாலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க என்கிட்ட இருந்து. அது நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு பெருமையை. அண்ட் எங்கள் அப்பாவும் அதுக்கான எஃபர்ட் நிறைய எடுத்தார். எனக்கு மோட்டிவேட் பண்ண பல விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணார். எங்கள் அண்ணாவும் நிறைய நான் டிசப்பாயிண்ட் ஆகும்போதெல்லாம் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என் கிளாஸ் சாரும் நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட சொல்லி இன்னும் நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு எனக்கு. இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, சௌமியா மேம், அப்புறம் சுமதி மேம், ராமு மீனாட்சி அம்மா, தமிழ் அம்மா, அப்புறம் அசோக் சார், அப்புறம் சசிகலா மேம் அண்ட் சௌமியா மேம் எல்லாருக்குமே, அப்புறம் என் கணேஷ் சார் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அண்ட் இதுக்கு மேலே முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சிஏ பண்ணலான் இருக்கேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அண்ட் டிகிரி பண்ணிட்டு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலான் இருக்கேன். நான் இப்போ 12th 591 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தமிழில் 99, இங்கிலீஷில் 96, மேக்ஸ் ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 98 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம். எனக்கு ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்பெஷலாக எல்லா கிளாஸ் டீச்சர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என் பேரண்ட்ஸ் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என்னப்பா பண்ணுறீங்க? அடுத்து நான் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து இன்ஜினியரிங்கில் என்ன மேஜர்? இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, தேங்க்யூ.